ஹலோ நண்பா. ரொம்ப மாதங்களுக்கு பிறகு வெளிநாட்டு ஐடி கம்பெனியான அசென்ச்சர்ல புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்த அசென்ச்சர் நம்ம தமிழகத்திலயுமே இருக்கு. ஸோ ஜாப் லொகேஷன் தமிழ்நாடு தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? தேவையில்ல. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இனிஷியலாக ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷனும் பண்ணிக்கிறாங்க. பர்மனன்ட் ரோலாக இருக்கிறதுனால வெல்கம் கிட்டு, கேபின்னு எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்குங்க. ஏ டு Z டீட்டெயில்ஸை தெளிவாக சொல்கிறேன். ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்க கூடவே சுத்தின ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ரிலேட்டிவ்ஸோ டக்குன்னு ஒரு ஐடி வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி நீ எப்படி இந்த வேலைக்கு போனீங்க அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. ஆனா இன் டெப்தா எக்ஸ்பிளைன் பண்ணி ரோட் மேப் வை சொல்லுவாங்களா? மாட்டாங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் ஃப்ரீ கெரியர் கன்சல்டேஷன் கால். ஆமா, இந்த ஃப்ரீ கால்க்கு நீங்க ரிஜிஸ்டர் பண்றது மூலமா 15ல இருந்து 30 மினிட்ஸ் வரையும் நீங்க என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து இப்போ எது டிமாண்டா இருக்கு, உங்களுக்கு எந்த ஃபீல்டு சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிறத கைட் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரீ கெரியர் கன்சல்டேஷன் காலில் பார்ட்டிசிபேட் பண்ணி இதற்கு முன்னாடி நிறைய பேருக்கு அவங்களோட கெரியர்ல கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. இவங்களுமே பெய்டு கோர்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஃபுல் ஸ்டாக், UI UX, டேட்டா சயின்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போல. உங்க டிகிரிக்கு எது பெஸ்ட், எந்த கெரியரை சூஸ் பண்ணலாம், எந்த ஃபீல்டில் நிறைய சேலரி இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக சஜஸ்ட் பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை டச் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி இந்த ஃபார்மை மட்டும் சப்மிட் பண்ணுங்கள். ஃபர்தராக ரிவ்யூஸ் பார்த்துட்டு செல்ஃப் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ கெரியர் கால் லிங்க் தரேன். ஓகே, கம்மிங் பேக் டு த ஆப்பர்ச்சுனிட்டி. அசென்ச்சரோட அஃபிஷியல் கெரியர் போர்ட்டலில் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றின டீட்டெயில்ஸும் அப்ளையும் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது புது ரோல் வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதிலே லொக்கேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நம்ம சென்னை லொக்கேஷனுக்கு தான். ஓகே, இது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை எப்படி நீங்கள் சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுமே நான் சொல்கிறேன். கம்மிங் இன் டு திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நெட்வொர்க் அண்ட் ஆப்ரேஷன் அசோசியேட்டாக எடுக்கிறாங்க. பர்மனன்ட் ரோல் தான். இதுக்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரையும் எனி கிராஜுவேஷன், ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்களா, தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். அப் டு 1 இயர் வரையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே. பட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இந்த ரோல் என்ன அப்படின்னா நெட்வொர்க் டிசைனு, அனாலிசிஸு, ஆப்டிமைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி தான். நான் என்ன சொல்கிறேன், இனிஷியலாக இவங்க வந்து ஷார்ட் லிஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஓகே, அதில் இந்த ஆப்டிடியூட், சம்வாட் டெக்னிக்கல் எல்லாமே கேட்பாங்க. அதை நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களை போடுவாங்க. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எனி டிகிரி முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். லொக்கேஷன் வந்து பாருங்கள், சென்னை அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் இவங்களோட பாலிசி பற்றி சொல்லியிருக்காங்க. தென் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ஸ்க்ரோல் பண்ணி மேலே அப்ளை ஃபார் திஸ் ஜாப் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த அசென்ச்சர் போர்ட்டலில் உங்களுக்குன்னு ஒரு டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்கள்கிட்ட டேஷ்போர்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்ளை பண்ணிட முடியும். ஓகே, ஸோ புதுசாக பண்ணுறவங்க ஸ்க்ரோல் அப் பண்ணி ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்து உங்களோட இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. புதுசாக உங்களுக்குன்னு ஒரு டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லை. இந்த இடத்துல பாருங்கள், ஜாப் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 10,000 ஓப்பனிங்ஸ் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா லொக்கேஷன்ஸ்லையுமே. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபில்டர் ஆப்ஷனை கொடுத்து இனிஷியலாக நீங்கள் ஃபஸ்ட்டு லொக்கேஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ லொக்கேஷன் ஆப்வியஸாக சென்னை அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ப்ளஸ் நான் வந்து கோயம்புத்தூர் லொக்கேஷனையுமே கொடுத்துக்கிறேன். அடுத்து பாருங்கள், ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் தான் உங்களுக்கு எது ரிலேட்டடாக ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணும், இல்லை ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் வேணும், இல்லை ஆப்ரேஷன் அண்ட் டெலிவரி வேணும், இல்லை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீல்டையுமே வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடுத்து ரொம்ப முக்கியமானது எக்ஸ்பீரியன்ஸ். இதில் 0 to 2 இயர்ஸ் கொடுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் ஷோ பண்ணும். ஓகேவா, கொடுத்து அப்ளை ஃபில்டர்ஸ் கொடுத்தோன்னே எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 759 ஓப்பனிங்ஸ் இருக்குது. பேங்கிங், அட்வைசரி, அசோசியேட், அதாவது ஆல்மோஸ்ட் எல்லா ஜாப் ஃபீல்டுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து என்ட்ரி லெவல் 1 இயர் 2 இயர் வரையும் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கும் இருக்கும். ஓகே, ஸோ எல்லா ஓப்பனிங்ஸையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி ரீடு ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி
ஆப்பர்ச்சுனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கூட அப்ளை பண்ணலாம். உதாரணத்துக்கு பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் நியூ அசோசியேட் அப்படிங்கிற ரோல் இருக்குது. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி முடித்தவங்களுக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும். ஸோ ப்ரைமரியாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரைமரி இன்ட்ராக்ஷன் இஸ் வித்தின் யுவர் ஓன் டீம். ஸோ உங்களோட ஓன் டீமுக்குள்ளே வர ப்ராப்ளம்ஸை நீங்கள் வந்து எஸ்கலேட் பண்ணி அதை வந்து அதற்கான சொல்யூஷன்ஸை நீங்கள் உங்கள் டீம்லேருந்து எடுத்து நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து சப்போர்ட் அளிக்கணும். ஓகே, ஏன்னா இந்த அசென்சர் ஐடி மட்டும் இல்லாமல் பல்வேறு டைப்ஸ்லேயுமே இருக்காங்க, பல்வேறு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லேயுமே இருக்காங்க. ஓகே, ஸோ அது தொடர்பாக வந்து உங்களுக்கான ரோல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே செக் பண்ணுங்கள். அசென்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாட்டு கம்பெனி, நல்ல பே ஸ்கேல். இனிஷியலாக நீங்கள் இந்த மாதிரி கம்பெனியில் போகிறீங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு சேலரி ஹைக்காகவும் இருக்கட்டும், இல்லை இங்கே ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஓகேவா, இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்னு இல்லை, செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள். அசென்சரில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்டையுமே சஜஷன் கேளுங்க. இன்ட்ரெஸ்டட்னா ப்ரொசீட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணி விடுங்க. ஒரே கம்பெனி, எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் நம்ம தமிழ்நாடு லொக்கேஷனில். ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாமே ஆக்டிவில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஷோ பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.